என் எல்லாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து பாடல் எண் 20 தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 20. ஒரு பெண்ணின் முகத்தையும் கையையும் வியந்து கூறல். தேன் நுகர் வண்டு மதுதனை உண்டு தேங்கியே கிடந்ததைக் கண்டு தான் அதை சம்பு விண்கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால் வானுரு மதியம் வந்தது என்று எண்ணி மலர்க்கரம் குவியும் என்று அஞ்சி போனது வண்டோ பறந்ததோ பழந்தான் புதுமையோ இது எனப் புகன்றாள். ஒரு பெண்ணின் முகத்தையும் கையையும் வியந்து கூறல். தேன் நுகர் வண்டு மதுதனை உண்டு தேன் நுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்ததைக் கண்டு தான் அதை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால் வானுரு மதியம் வந்தது என்று எண்ணி மலர்க்கரம் குவியும் என்று அஞ்சி போனது வண்டோ பறந்ததோ பழந்தான் புதுமையோ இது எனப் புகன்றாள். தேனை உண்ணும் இயல்புடைய வண்டுகள் மலர்களில் உள்ள தேனை உண்டு மயங்கி கிடந்தன. அவற்றை கண்டால் ஒரு மங்கை அவற்றை நாவல் பழங்கள் என நினைத்து அவற்றுள் ஒன்றை தன் பெரிய கையால் எடுத்து பார்த்தாள். அப்போது அந்த வண்டு அவளது முக அழகால் வானத்தில் உலவும் சந்திரன் வந்தது என எண்ணி அவளது கையான தாமரை மலர் குவிந்து விடும். அதாவது வானத்தில் உலவும் சந்திரன் வந்தது என எண்ணி வண்டானது அவளது கையான தாமரை மலர் குவிந்து விடும் என அஞ்சி அந்த வண்டு பறந்து போய்விட்டது. பின்னர் அவள் பறந்து போனது வண்டோ அன்றி பழமோ வேறு என்ன புதுமையோ என சொன்னாள். மீண்டும் பாடலை பார்ப்போம். ஒரு பெண்ணின் முகத்தையும் கையையும் வியந்து கூறல். தேன் நுகர் வண்டு மதுதனை உண்டு தேங்கியே கிடந்ததைக் கண்டு தான் அதை சம்பு விண்கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால் வானுரு மதியம் வந்தது என்று எண்ணி மலர்க்கரம் குவியும் என்று அஞ்சி போனது வண்டோ பறந்ததோ பழந்தான் புதுமையோ இது என புகன்றாள். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது சீவக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து பாடல் எண் 20 கேட்டீர்கள். தெளிவுரையோடு சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள். நன்றி ஐயா, மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.